திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடி வரக்கூடிய மாணவர்களோடு மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை ஏறத்தாழ 2 மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது. மத்திய அரசு சார்பில் மத்திய அமைச்சர் JP நட்டா, ஜிதேந்திர சிங் ஆகியோர், காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் 3 முக்கிய கோரிக்கையை போராட்ட குழுவினர் முன்வைத்திருக்கிறார்கள். முதல் கோரிக்கை, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். இரண்டாவது கோரிக்கை, காவல்துறையினுடைய தாக்குதல் என்பது அது கண்டிக்கத்தக்கது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை காவல்துறையினர் போராடி வரக்கூடிய மாணவர்கள் மீது பதியப்பட்டுள்ள FIRகளை திரும்ப பெற வேண்டும். அவர்களின் மீது எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளையும் எடுக்கப்படக்கூடாது என்பது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கை, நீட் வினாத்தாள் கசிவால் தற்கொலை செய்து கொண்டு பாதிக்கப்பட்டுள்ள குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற 3 கோரிக்கையை போராட்டக்குழுவினர் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த 3 கோரிக்கையில் 2 கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முன்வருவதாக அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்ற அந்த கோரிக்கையை தவிர மற்ற 2 கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக மத்திய அரசு சார்பில் பூர்வாக ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போராட்ட குழுவினர் தரப்பில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யாத வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவு விரைவாக ராஜினாமா செய்கிறாரோ அவ்வளவு விரைவாக ராஜினாமா செய்வது நல்லது என்ற தங்களுடைய கோரிக்கையை போராட்ட குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு நாளை மதியம் 2 மணி வரை அவகாசம் கேட்டிருக்கிறது. எனவே நாளை மதியம் 3 மணிக்கு போராட்ட குழுவினர் மற்றும் மத்திய அரசு இரு தரப்பினரிடையே மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அப்படி ஒருவேளை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யவில்லை என்றால் ஜூலை 30ஆம் தேதிக்குள்ளாக மீண்டும் ஒரு நாடு தழுவிய போராட்டத்திற்கு CJP கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்படும் என்பதை போராட்ட குழுவினர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்ற அந்த கோரிக்கையை பொறுத்தவரை மறுபரிசீலனை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் திட்டவட்டமாக காக்ரோச் ஜனதா அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.